உத்தரப்பிரதேசத்தின் கடன் தொகையை விட தமிழ்நாட்டின் கடன் தொகை அதிகமாக இருப்பதாக ஒரு தரப்பினர் முன்வைக்கும் வாதம் தமிழ்நாடு அரசியலில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்துடன் தமிழ்நாட்டின் கடனை ஒப்பிடுவதே தவறு என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாநிலத்தின் கடனை வெறும் தொகையின் அடிப்படையில் கணக்கிடாமல் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிட்டு கணக்கிட வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26.1% இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் 26.4%, 2023-24 நிதியாண்டில் 26.6% இருந்துள்ளது. இந்த தரவுகள் தமிழ்நாட்டின் கடன் விகிதம் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு படிப்படியாக குறைந்து வருவதை உணர்த்துகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தின் ஒட்டுமொத்த கடன் மாநிலத்தின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 29.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 35.7 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிக மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் உள்நாட்டு உற்பத்தி 30.8 லட்சம் கோடியாக மட்டுமே உள்ளது. இந்த விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் உத்தரப்பிரதேசத்தின் கடன் விகிதம் தமிழ்நாட்டின் கடன் விகிதத்தை விட அதிகம். தமிழ்நாட்டின் நிதி பற்றாக்குறை கடந்த நிதியாண்டை விட குறைந்து 2025-26 நிதியாண்டில் 3% இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். நடப்பு நிதியாண்டில் 11.19% வளர்ச்சியை எட்டி இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டிய மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்க 2020-21 மற்றும் 2023-24 நிதியாண்டுகளுக்கு இடையிலான ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சராசரி உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7% இருந்துள்ளது. கடன் அதிகரித்தாலும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் கடனில் மூழ்காமல் விரிவடைந்துள்ளது தரவுகளின் மூலம் உறுதியாகியிருக்கிறது. தமிழ்நாடு தனது 75% வருமானத்தை சொந்தமாகவும் 25% வருமானத்தை மட்டுமே ஒன்றிய அரசின் வரி பங்காக பெறுகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசம் தனது சரிபாதி வருவாயை ஒன்றிய அரசின் மூலமாகவே பெறுகிறது. அதேபோல் 2023-24 நிதியாண்டில் உத்தரப்பிரதேசத்தின் தனிநபர் சராசரி உற்பத்தி மதிப்பு 1.07 லட்சம் ரூபாயாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் தனிநபர் சராசரி உற்பத்தி மதிப்பு 3 மடங்கு அதிகரித்து 3.53 லட்சம் ரூபாயாக உள்ளது. இவை உற்பத்தி பெருக்கம், தொழில்மயமாக்கல், மனிதவள மேம்பாடு உள்ளிட்டவையால் சாத்தியப்படுத்தப்பட்டது. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி குறியீடுகளில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடன் பெறுவது, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வருவது, வளமான பட்ஜெட்டை உருவாக்குவது உள்ளிட்ட பல இடங்களில் ஒரு அரசுக்கு உதவுகிறது. ஒரு மாநிலம் எவ்வளவு தொகையை கடனாக பெற்றது என்பதை மட்டும் கணக்கிடுவதை விட கடன் தொகையை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், அதன் மூலம் பெற்ற வளர்ச்சி, வரி வருவாயை கொண்டு கணக்கிடுவதே சரியாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டை விட குறைவாக கடன் பெற்றிருப்பதாக கூறப்படும் உத்தரப்பிரதேசம் பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளில் தமிழ்நாட்டை விட மிகவும் பின்தங்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு உலகத்தர கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி என அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பெறும் கடனை விட அதிக தொகையை உத்தரப்பிரதேசம் அடிப்படை வசதிகளுக்காக பெற்று வருகிறது. அதே சமயம் மற்ற மாநிலங்களை விட முன்பாகவே தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம், மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் மாநிலம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் கடன் பெறுவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய மாநிலங்கள் அதிக அளவில் வரி செலுத்தினாலும் அவர்களுக்கான வரி பங்கை குறைவாகவே ஒன்றிய அரசு வழங்கி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.